Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவைக்க பாஜக இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் என விமர்சித்த உதயநிதியின் பேச்சுக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தாவேக அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையை எந்தவித சர்ச்சையுமின்றி வாசித்திருப்பதை வரவேற்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உதயநிதியின் விமர்சனம் அரசியல் உள்நோக்கம் கொண்ட சகிப்புத்தன்மையற்ற செயல் என்று காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆளுநர் அறிக்கை மூலம் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் பயணிப்பது உறுதி செய்யப்பட்டது என்றும் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மலிவான அரசியல் விமர்சனங்களால் திசை திருப்ப முடியாது என்றும் காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தாவேக பாஜக இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் என விமர்சித்த உதயநிதியின் பேச்சிற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், வணக்கம். நேற்றைய தினம் சட்டமன்றம் கூடியிருந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா தாவேக அரசு அமைந்த பிறகு முதல் சட்டமன்ற கூட்டம் என்பது நேற்று தொடங்கியிருந்தது. இதற்கு ஆளுநர் உரையுடன் இந்த கூட்டமானது தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் ஆளுநர் உரை என்பது முழுவதுமாக வாசித்துவிட்டு ஆளுநர் புறப்பட்டார். இந்த நிலையில் அதன் குறித்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஒரு விமர்சனம் என்பதை வைத்திருந்தார். பார்த்திருப்போம். தாவேக அரசும் பாஜகவும் ரகசிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டதாக அவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்திருந்தார். இதற்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்து ஒரு கடுமையான கண்டனம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவேக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் இதற்கு கண்டன அறிக்கையை விடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்தோம்னா மலிவான அரசியல் விமர்சனங்களால் திசை திருப்ப முடியாது என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை நோக்கி ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் இது போன்ற இது தாவேக பாஜக இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் என விமர்சித்த உதயநிதி பேச்சுக்கு இது போன்ற ஒரு காங்கிரஸ் என்பது கண்டன அறிக்கையை விட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்திருப்போம், கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த திமுக ஆளுங்கட்சியாக இருந்த போது கடந்த காலங்களில் ஆளுநர் உரை என்பது முழுவதுமாக வாசிக்கப்படாது. அதே போன்று அதை தவிர்த்துவிட்டு அப்போது ஆளுநராக இருந்த ஆர் என் ரவி புறப்பட்டு சென்றிருப்பார். அதற்கு பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்த திமுக தற்போது தாவேக ஆட்சியில் இது போன்ற ஒரு சூழல், ஒரு நம்பிக்கையான சூழல் ஏற்பட்டிருப்பதை திமுக கடுமையாக விமர்சிக்கிறது என்று காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று காங்கிரஸ் திமுகவை நோக்கி ஒரு கடுமையான விமர்சனத்தையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது. உதயநிதியின் விமர்சனம் அரசியல் நோக்கம், அது மட்டும் இல்லாமல் அரசியல் நோக்கம் கொண்டதாக இருப்பதாகவும் சகிப்புத்தன்மையற்ற செயல் என்றும் தெரியப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பார்த்திருப்போம், தாவேக ஆட்சியில் இந்த அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் திமுகவை நோக்கி கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். ஆளுநர் அறிக்கை மூலம் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் பயணிப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று ஆளுநர் உரையை வரவேற்றிருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் திமுகவின் விமர்சனத்திற்கு கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி புவியரசன்.